கன்னியாகுமரியில் விளைநிலங்களை வீட்டுமனை பட்டாக்களாக மாற்ற முயற்சிக்கும் சட்டவிரோத கும்பலுக்கு அரசு அதிகாரிகள் துணை நிற்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தமிழ்நாட்டில் அதிக குளங்கள் இருக்கும் மாவட்டமாக கன்னியாகுமரி இருக்கும் நிலையில் அங்கு விவசாயம் செழிப்பாக நடைபெறுவது வழக்கமான ஒன்றாகும். நாளுக்கு நாள் ஆக்கிரமிப்புகளின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 7500 ஹெக்டரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வந்த கன்னியாகுமரியில் தற்போது 5500 ஹெக்டராக குறைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளங்கள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது செழித்து இருக்கும் விளைநிலங்களும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள் நகர், புளியடி, புத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கரும் அதிகமான விளைநிலங்களை அரசு அங்கீகாரம் பெறாமலேயே வீட்டுமனைகளாக மாற்ற ரியல் எஸ்டேட் அதிபர்கள் முயற்சித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு மேல் விளைநிலங்கள் தரிசு நிலமாக இருந்தால் மட்டுமே அதனை வீட்டுமனை பட்டாவாக மாற்ற முடியும் என்ற சட்டம் இந்த பகுதியில் பின்பற்றப்படாமல் தற்போது வரை விளைநிலங்களாக இருக்கும் பகுதியில் மண் கொட்டப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அவர்கள் முறையான பதில் அளிக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் வழங்கும் தொகையினை பெற்றுக்கொண்டு அரசு அனுமதி பெறாமலேயே பட்டாக்களுக்கு அரசு அதிகாரிகள் அனுமதி கொடுப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த சகாயம் என்பவர் கூறுகையில், பயிர்கள் விளையும் நிலங்களில் ரியல் எஸ்டேட் நிறுவன அதிகாரிகள் மண்ணை கொட்டுவது வேதனையளிப்பதாகவும், இதுகுறித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் மாவட்ட ஆட்சியர் உட்பட எந்த அரசு அதிகாரிகளும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். ரியல் எஸ்டேட் அதிபர்களிடம் பணம் பெற்று மக்களுக்கு விரோதமான செயல்களை செய்த அரசு அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்களின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்றும் அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இப்போ எங்களுக்கு வாழ்வாதார சூழ்நிலை இருக்கிறோம். அரசாங்கம் இதில் மிகுந்த கவனம் செலுத்தணும். மக்களை ஏமாற்றி வயல் நிலங்களில் மண்ணை தட்டிய நிறுவனத்தின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கட்டாய நடவடிக்கை எடுத்தால் தான் எங்களுக்கு முறையான பலன் கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு அடிப்படை வசதி இல்லைன்னா நாங்கள் சூசைட் தான் பண்ணணும். அவ்வளோ கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கிறோம். மேலும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மழை காலங்களில் ஃபுல்லாக அந்த பகுதியெல்லாம் சுமார் எங்கள் நெஞ்ச அளவுக்கு தண்ணி பெருகி இந்த ஊரில் இருந்தது. நாங்கள் அரசாங்கம் ஓடி போகிறோம். தாசில்தார் ஐயா என்ன ஆச்சு ஒரு தண்ணி நாங்கள் உங்களை அவங்க வீடு கட்டினான்னு சொல்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.